ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். தமிழ் தானே நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா தமிழ்லேயும் நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு ஈஸியானதே ஒரு சில டைம் வந்து மார்க் வராமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதை நான் டிமோட்டிவாக சொல்லலை, ஒரு அவேர்னஸாக தான் சொல்கிறேன். தமிழ் ஓல்டு கொஷின் பேப்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதை பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் புதுசாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம இதில் ஒவ்வொரு கொஷினையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இலக்கண விதிப்படி சரியானது. இங்கே தமிழ் படி, தாய் தந்தை, ஓடா குதிரை, ஒரு பொருள் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் தமிழ் படி. இங்கே தமிழ் படி அப்படின்றது வராது. ஏன்னா தமிழ் படின்ற வார்த்தை இல்லை, தமிழை படி அப்படின்னு வரும். அதாவது இது வந்து கட்டளை தொடர்ல வரணும், சரிங்களா? அப்ப தமிழ் படி வராது, தமிழை படி, சரிங்களா? அப்ப இது தப்பு. நெக்ஸ்ட் தாய் தந்தை. தாய் தந்தைனா தாயும் தந்தையும் எண்ணுமையில வருமா? தாயும் தந்தையும் அப்படின்னு எண்ணுமையில வரும். அப்ப இந்த இடத்துல இத்து வராது, சரிங்களா? தாய் தந்தை அப்படிதான் வரணும், தாயும் தந்தையும். இப்ப இதுவும் தப்பு. ஓடா குதிரை, இது வந்து ஓடா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா. அப்ப அந்த இடத்துல என்ன வரணும்? இக்கு வரணும். ஓடா குதிரை, அப்ப இந்த இடத்துல இக்கு வரணும். அப்ப இதுவும் தப்பு. ஒரு பொருள், ஒரு பொருள்ன்றது உரி சொற்றொடர், சரிங்களா? ஒரு பொருள்ன்றது என்னது? உரி சொற்றொடர். அப்ப இது கரெக்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ் சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் என்ன? நெல். ஆப்ஷன் ஏ. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது டேஷ். இது என்னன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பொருள்கோள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட மீனிங் என்ன, எத்தனை வகைன்னு பார்க்கலாம். பொருள்கோள்னா என்னன்னா செய்யுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும், சரிங்களா? அது நான் சொல்றேன், ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலை மாறிப்பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இது 8 வகைப்படும், சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு ஆற்று நீர் பொருள்கோள்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படின்னா என்னன்னா பாடலின் தொடக்க முதல் முடிவு வரை நேராக பொருள் கொள்ளுமாறு அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஆற்று நீர் பொருள்கோள். அதாவது ஆறு எப்படி நேராக ஓடிட்டே இருக்கும், அந்த மாதிரி பாடலோட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நேராக பொருள் கொள்ளுமாறு அமைஞ்சதுன்னா அதுக்கு ஆற்று நீர் பொருள்கோள். மொழிமாற்று பொருள்கோள்னா என்னன்னா ஒரு அடியிலிருந்து மற்றொரு அடிக்கு பொருளை மாற்றி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் மொழிமாற்று பொருள். தாப்பிசை பொருள்கோள்னா என்னன்னா ஃபஸ்ட்டு இதில் தாப்பிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா தாப்பு ப்ளஸ் இசை. இதில் இந்த தாப்புனா என்ன அர்த்தம்னா ஊஞ்சல்னு அர்த்தம். தாப்புனா ஊஞ்சல், இசைன்னா சொல். அப்போ ஒரு சொல் வந்து இடையில நின்று ஊஞ்சல் மாதிரி முன்னும் பின்னும் சென்று வருவது. அதாவது ஒரு சொல் ஊஞ்சல் போல இருந்து முன்னாடி இருக்கிற சொல்லுக்கும் அதே பொருளை கொடுத்து பின்னாடி வர சொற்களுக்கும் அதே பொருளை கொடுக்கறது தான் இந்த தாப்பிசை பொருள்கோள். ஃபஸ்ட்டாக இருக்கிறது கொண்டு கூட்டு பொருள்கோள். நம்ம புக்கில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது 3 பொருள்கோள்கள் தான். என்னென்னா ஆற்றுநீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், 3வது கொண்டு கூட்டு பொருள்கோள் தான். இங்கே மொழிமாற்று பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சொன்னேன். இந்த கொண்டு கூட்டு பொருள்கோள்னா என்னென்னா ஒரு செய்யுள்ள பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கொண்டு கூட்டு பொருள்கோளை சின்ன குழந்தைங்களோட ஒப்பிடலாம். ஒரு சொல்ல சொன்னால் இன்னும் என்னப்பா விஷயம் நடந்தது, அப்பா என்ன சொன்னாருன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க பேச தெரியாமல் அவங்க உளருவாங்க. ஆனால் அவங்க உளறதை வச்சு இதுதான் விஷயம் அப்படின்றத நம்ம கேட்ச் பண்ணுவோம்ல, அதே தான். ஒரு செய்யுள்ள சொற்கள் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறத நம்ம சேர்த்து பொருள் கொள்வதுக்கு பேர் தான் கொண்டு கூட்டு பொருள்கோள்.
இங்கே நமக்கு கொடுக்கறது யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே. இது எது சொல்லியிருக்குன்னா நன்னூல்ல இருக்குது. இது கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது இங்கே கொண்டு கூட்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நன்னூல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 10th புக்கில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? வேலன் வந்தான். வேலன் வந்தான் அப்படின்றது வேலன் வந்தான். இங்கே வேலன் அப்படின்றது என்னதுன்னா எழுவாய். அப்போ இது எழுவாய் தொடர். உண்ணச் சென்றான். உண்ண வினையச்ச தொடர். படித்த பாடம். படித்த வருதுங்களா? பெயரச்ச தொடர். அமைச்சரே வருக. அமைச்சரே அப்படின்னு வருதுங்களா? அப்போ இது விழித்தொடர். அப்போ ஆன்சர் 4, 1, 3, 2. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிழார் டேஷ் என்று போற்றியுள்ளார். திருநெல்வேலியோட சிறப்பை சேக்கிழார் என்னன்னு போற்றியிருக்காருன்னா தன் பொருணை புனல் நாடு. ஆப்ஷன் சி. புகழூரும் திருநெல்வேலி சொன்னது யாருன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். கொற்கையில் பெருந்துரை முத்து இது சொன்னது யாருன்னா அகநானூறு பாடலில் பரணர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி இது சொன்னது யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். இதை பற்றி சொல்லியிருப்பார். அழகிய சொக்கநாத புலவர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மகுளி என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? மகுழி சோற்று கஞ்சி. ஆப்ஷன் டி. அகலாது அணுகாது தீக்கையவர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு டீட்டெயிலாக புக்கில் கொடுக்கல. தொழில் உவமை அணி இதுதான் இதுக்கு ஆன்சர். நமக்கு தொழில் உவமை அணி அப்படின்னா என்ன நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை அவற்றின் செயல் இல்லைன்னா தொழிலின் அடிப்படையில் ஒப்பிட்டு கூறுவது தான் தொழில் உவமை அணி. எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த திருக்குறளே சொல்லலாம். அகலா அணுகாது தீக்காய்வார் போல்க. இதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப கடுமையான குளிர்காலத்தில் நல்ல பனி பெய்யுது. அந்த குளிர்காலத்தில் நம்ம நெருப்பு மூட்டுவோம்ல. அப்படி நெருப்பு மூட்டினா தீக்கு பக்கத்தில் நம்ம போக மாட்டோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுப்போம். ரொம்ப நெருங்கியும் போக மாட்டோம், ரொம்ப விலகியும் போக மாட்டோம், நடுவில் நிற்போம். அது மாதிரி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அது பகைமையுடைய அரசர்களையோ இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர்களையோ நாம் அவங்கக்கிட்ட ரொம்ப நெருங்கியும் பழகக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு அவங்களோட நட்பையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது நிறைய பேருக்கு டவுட் வரும். இங்கே போல்கன்னு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ போல அப்படின்ற மாதிரி தானே வரும். அப்போ இது ஓமை அணியா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இது ஓமை கிடையாது. இது தொழில் ஓமை அணி. உயிர் முதல் சொல்லை எழுதுக. உயிர் முதல் சொல் சொல்லுவோம்ல, அதான் அந்த உயிரெழுத்து சொல். இங்கே மா இருக்கு, இங்கே மா இருக்கு, ஆ இருக்கு, தே இருக்கு, லாஸ்ட்டாக தே இருக்கு. அப்போ எது உயிர் முதல் சொல்? அன்னை. ஆப்ஷன் பி. மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொழி இறுதி எழுத்துக்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. அது எப்படி 24 எழுத்துக்கள்னா உயிர் எழுத்துக்கள் 12. சரிங்களா? இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா இதோட வகைகளை கொடுத்துட்டு இதில் எது மொழியோட இறுதி எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நமக்கு தெரியணும். அப்போ உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11. அது என்னன்னா இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு.
அந்த 11 எழுத்தையும் நான் எப்படிமா மெமரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது. என்னென்னா, இதில் எந்த இது 11 எழுத்துக்கள் வருதுன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. அதில் 11 எழுத்துக்கள் அதில் இந்த 11 எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இதில் வராதது இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது? 7 எழுத்துக்கள் வராதா? அந்த 7 எழுத்துக்கள் என்னென்னா வல்லின மெய்கள். நமக்கு வல்லின எழுத்துக்கள் தெரியும்ல, கசட தபர அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அந்த கசட தபரை எழுதிட்டு மேலே எல்லாத்துக்கும் டாட் வச்சுருங்க, அவ்வளோதான். அதாவது வல்லின மெய்கள். இதை தானே நம்ம வல்லின மெய்கள்னு சொல்லுவோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இரு, இதெல்லாம் வல்லின மெய்கள்னு சொல்லுவோமா? இது எதுவுமே இந்த இதில் வராது, மொழிக்கு இறுதியில் வராது. அதாவது மொழியோட இறுதி எழுத்துக்களை கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு இறுதியில் வரும். மெய்யெழுத்துக்கள் 11 தான் வரும். அது என்னன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன். எது வராது, ஏன்னா எது வராதுன்றதும் நமக்கு தெரியணும். அது வந்து வல்லின மெய்கள் வராது. அந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6 எழுத்துக்களும் வராது. மீதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே மொழியோட இறுதியில் வரும். லாஸ்ட்டாக உயிரலபடை. உயிரலபடையில் 1 இருக்குது, சரிங்களா? அசையி, நசையி அப்படின்னு வருது இல்லைங்களா? இதில் அசையி அப்படின்றதுல சொற்களோட இனிமைக்காக நீண்டு ஒலிக்குமா இந்த ஈ? அப்போ இதுவும் மொழியோட இறுதியில் வர எழுத்துக்கள். அப்போ மொத்தம் இந்த 24ல் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11, உயிரலபடை 1, மொத்தம் 24 எழுத்துக்கள் மொழியின் இறுதி எழுத்துக்களாக வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லத். ஆப்ஷன் சி. பாலோடு வந்து கூலோடு பெயரும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கொல்துறை குன்றில மாதோ என்று உண்டாயின் பதம் கொடுத்து. இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஔவையார். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நீதிநெறி விளக்கம். ஆப்ஷன் பி. சரியான இணையை தேர்க. இதில் எது கரெக்டான இணைன்னு கேட்டிருக்காங்க. காங்கேயம் காலை திருப்பூர், இந்த இணை சரியாக இருக்குது, சரிங்களா? காங்கேயம் காலை திருப்பூரில் தான். முட்டை உற்பத்தி ஈரோடு இல்லை, முட்டை உற்பத்தி நாமக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து கோயமுத்தூர் இல்லை, திண்டுக்கல். தமிழ்நாட்டோட ஹாலந்து திண்டுக்கல். வஞ்சி மாநகரம் கரூர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிழக்கு என்பதன் வேறு பெயர் குணக்கு. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்கிற மற்றொரு நூல் எதுனா நேமிநாதம். அப்போ ஃபஸ்ட்டு நூல் எது? இன்னொரு எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் தர்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் வரும், நெக்ஸ்ட்டு நேமிநாதம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வசலை வருவது பற்றி தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடிய புலவர் யார்? சத்திமுத்தி புலவர். ஆப்ஷன் பி. வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு டேஷ். 1780. ஆப்ஷன் சி. என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறார்? யாரனா? லக்வணன். ஆப்ஷன் சி. உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது டேஷ் எனப்படும். உவமேயம் முன்னாடியும் உவமை பின்னுமாக அமைவது உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உவமை முன்னாடியும் உவமை ஃபஸ்ட்டும் உவமேயம் லாஸ்ட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் உவமை தொடர்.
சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மதிமுகம் அப்படின்னு இருக்குன்னா இங்கே மதின்றது என்னது? உவமை. சரிங்களா? உவமைனா என்ன? எதை நம்ம முகத்துக்கு உவமையாக சொல்கிறோம்? மதியை சொல்கிறோம். முகம் அப்படின்றது உவமேயம், உவமிக்கப்படுற பொருள். அப்போ உவமை ஃபஸ்ட்டு, உவமேயம் செகண்ட். இது வந்துச்சுன்னா இதுக்கு பேர் உவமை தொடர், உவமை தொகை. இதே உவமேயம் ஃபஸ்ட்டு வந்துட்டு உவமை நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உருவகம். அது எப்படி வரும்னா முகமதி, முகமதி. அப்போ முகம் அப்படின்றது உவமேயம், மதின்றது உவமை. இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உருவகம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்குரிய சொல்லை கண்டுபிடிக்கவும். ஃபஸ்ட்டு வெள்ளை அடித்தான். வெள்ளை அடித்தான் அப்படின்றது பண்பாகு பெயர். இதுக்கு ஆன்சர் வெள்ளை அடித்தான். வெள்ளை அடித்தான் அப்படின்றது பண்பாகு பெயர். அதாவது பண்பை உடைய பொருளை குறித்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பண்பாகு பெயர். இங்கே வெள்ளை அப்படின்றது என்னன்னா நிறத்தை குறிக்கும். வெள்ளைன்றது நிறத்தை குறிக்கும், அதாவது பண்பு பெயர். இங்கு நிறத்தை மட்டும் குறிக்காம அந்த நிறத்தில் உள்ள இருக்கிற பொருளையும் சேர்த்து குறிக்கும். அப்போ வெள்ளை அடித்தான்றது என்னது? வெள்ளையாக இருக்கிற சுண்ணாம்பு அடித்தான், அதை தானே குறிக்குது. அப்போ வெள்ளைக்கு இருக்கிற பண்பையும் சேர்த்து குறிக்குது. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா பண்பாகு பெயர். நெக்ஸ்ட்டு கருங்குயில் பாடியது. கருங்குயில்ன்றதை எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் குயில். அங்கே மை விகுதி பெற்று வந்திருக்கு. இங்கே கருங்குயிலை எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் குயில். கருமை கூட்டல் குயில். இங்கே மை விகுதி பெற்று வந்திருக்குங்களா? அப்போ இது பண்பு பெயர். நெக்ஸ்ட்டு வெள்ளை பசு மேய்ந்தது. இங்கே வெள்ளை பசுன்றது பெயர் சொல். லாஸ்ட்டாக செந்தாமரை பூத்தது. இந்த செந்தாமரையை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தாமரை. செம்மைன்றது நிறம், நிறம் கூட்டல் தாமரை மலர். இது சேர்ந்து வந்துறதுனால இதுவும் பண்பு தொகையாக தான் வந்திருக்கு. இப்போ இது மூணுமே பண்பு தொகை தான். இது மட்டும்தான் பண்பாகு பெயர். ஆகு பெயரில் வர்றது வெள்ளை அடித்தான். விசும்பு என்பதன் பொருள் வானம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வெண்பா இலக்கணத்திற்கான தொடர்களை தேர்வு செய்க. செப்பல் ஓசை பெற்று வரும் 2 அடி முதல் 12 அடி வரை அமையும் ஏகாரத்தில் முடியும் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும். இதில் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? வெண்பா இலக்கணத்திற்கான தொடர் எது சரியான? வெண்பா இலக்கணத்திற்கான தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டும் கரெக்ட், அது செப்பல் ஓசை தான் பெற்று வரும். நெக்ஸ்ட்டு 2 அடி முதல் 12 அடி வரைக்குமே இருக்கும், ஏகாரத்தில் முடியாது, இது தப்பு. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும், இது கரெக்டு. அப்போ ஆன்சர் ஆ இ, ஆப்ஷன் பி. எட்டாம் தீர்த்தரங்கரான சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஈரோடு மாவட்டம். அன்பு என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து சொல். இங்கே சோனா என்ன அர்த்தம்னா, சோனா மதில் இல்லைன்னா அரண், ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். நோ அப்படின்னா துன்பம், நோ அப்படின்னா நோய். நம்ம புக்கில் நோயின்னு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு வருத்தமும் வரும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோனா நோய் இல்லை வருத்தம். நெக்ஸ்ட்டு நேனா அன்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நேனா நேசம், நேசமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நேனா அன்பு, ஆப்ஷன் டி. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் மொழியியல் நூலை எழுதியவர் யார்? இதுக்கு ஆன்சர் சேவை சண்முகம், ஆப்ஷன் டி. குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுதும் முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதும் கண்டறிக. குறிஞ்சி திணைக்கு சிறுபொழுது எதுனா யாமம், யாமம். முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலம். அப்போ லாஸ்டாக இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி, யாமம் கார்காலம்.
பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ஜூனியர், மீ மூத்தோர், கேரம், நாலாங்குழி ஆட்டம், இது கரெக்டு. கன்சியூமர், நுகர்வோர், கரெக்டு. ரெஃபரி, நடுவர், இதுவும் கரெக்டு தான். அப்போ சப்ஜூனியர் அப்படின்னா மீ மூத்தோர் வராது. சப்ஜூனியர் அப்படின்னா என்னென்னா துணை இளையோர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜூனியர்னா துணை இளையோர். இளைஞ்சி என்னும் சொல் எவ்வகை போலி? இடைப்போலி. நாம் இப்போ தமிழில் 30 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.